வேப்பந்தட்டை அருகே கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்த கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியர் மோகன் செல்வி, இவர்களுடைய மகன் மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தின் ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் மற்றொரு நெல் அறுவடை செய்யும் இயந்திரத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வரும் அதே கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி மஞ்சுளா தம்பதியரின் மகன் தேவேந்திரனுக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 2 தினங்களாக மோதல் இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக மணிகண்டன் கைகளத்தூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் தலைமை காவலர் ஸ்ரீதர் என்பவர் இரு தரப்பினரையும் கைகளத்தூர் காந்தி நகர் பகுதியில் உள்ள அருண் என்பவரின் வயலில் நேரில் சந்திக்க வைத்து சமரசம் செய்வதற்காக தேவேந்திரனை இன்று காலை அழைத்து சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த மணிகண்டனை கண்ட தேவேந்திரன் இருசக்கர வாகனத்தை உடனடியாக நிறுத்திவிட்டு தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்துச் சென்று மணிகண்டனை சராமரியாக வெட்டியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தலைமை காவலர் ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிரபு என்பவரின் உதவியுடன் தேவேந்திரனை பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மணிகண்டன் கொலை செய்யப்பட்டது குறித்து அறிந்த அவரது உறவினர்கள் மணிகண்டனின் சடலத்துடன் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதிஷ் பசேரா விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார். இந்த மறியல் போராட்டத்தால் பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இச்சம்பவத்தை அடுத்து கைகளத்தூர் கிராமத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது.